வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜியின் மகாபாரதம் வியாசர் விருந்து. பெரிய சேனையும் பரிவாரமும் கூட்டிக்கொண்டு கௌரவர்கள் துவைதவனம் சென்றார்கள். பாண்டவர்களுடைய கஷ்ட நிலைமையை கண்ணால் பார்த்து ஆனந்தம் அடைவோம் என்று துரியோதனனும் கர்ணனும் அடக்க முடியாத மகிழ்ச்சியுடன் போனார்கள். பாண்டவர்கள் இருந்த இடத்திற்கு 4 நாழிகை தூரத்தில் தங்களுடைய பரிவாரத்துக்கு இடம் பார்த்து விடுதிகளும் அமைத்து கொண்டார்கள். அங்கங்கே இருந்த மாட்டு மந்தைகளை எல்லாம் பார்த்து எண்ணி அடையாளமிட்டார்கள். கணக்கெடுத்து முடித்த பிறகு இடைச்சேரியில் ஆட்டமும் நர்த்தனமும் பார்த்து மகிழ்ந்தார்கள். அந்த காட்டிலுள்ள மிருகங்களை வளைத்து வேட்டையாடினார்கள். வேட்டையாடி கொண்டே சென்ற துரியோதனன் பாண்டவர்களுடைய ஆசிரமத்தண்டை இருந்த தடாகத்தை அடைந்தான். அங்கேயே சில நாள் தங்கலாம் என்று தன் பரிவாரத்திற்கு உத்தரவிட்டான். துவைதவன தடாகத்தண்டை கந்தர்வராஜன் சித்திரசேனனும் அவன் பரிவாரமும் வந்து தங்கியிருந்தார்கள். துரியோதனனுடைய உத்தியோகஸ்தர்களை இவ்விடம் நீங்கள் தங்கக்கூடாது, போங்கள் என்று கந்தர்வர்கள் தடுத்து விட்டார்கள். அவர்கள் துரியோதனனிடம் சென்று வேறு யாரோ சிற்றரசன் தன் பரிவாரத்தோடு இருப்பதாகவும் தங்களை தடுத்ததாகவும் சொன்னார்கள். துரியோதனன் கோபங்கொண்டு, என் உத்தரவை தடுக்கும்படியான அரசன் யார்? திரும்பி போய் அவர்களை துரத்திவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்றான். அவ்வாறே வேலைக்காரர்கள் தடாகத்தண்டை போய் விடுதிகள் கட்ட ஆரம்பித்தார்கள். கந்தர்வர்கள் அவர்களை அடித்து விரட்டி அப்புறப்படுத்தி விட்டார்கள். துரியோதனனுக்கு இந்த செய்தி எட்டியது. மகா கோபம் கொண்டு பெருஞ்சேனையுடன் தடாகத்தண்டை இருக்கும் குறும்புக்காரர்களையெல்லாம் துவம்சம் செய்துவிட போனான். கந்தர்வர்களுக்கும் துரியோதனன் படைக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. முதலில் சாதாரண முறையில் யுத்தம் நடந்தது. அதில் கந்தர்வர்கள் தோல்வியடைந்தார்கள். அது தெரிந்ததும் கந்தர்வராஜனான சித்திரசேனன் கோபங்கொண்டு தன்னுடைய மாய அஸ்திரங்களை பிரயோகித்தான். கர்ணனுடன் மற்ற கௌரவ வீரர்களும் தேரும் ஆயுதங்களும் இழந்து புறங்காட்டி ஓட வேண்டியதாயிற்று. துரியோதனன் ஓடாமல் யுத்த களத்தில் நின்றான். சித்திரசேனன் அவனை உயிருடன் பிடித்து கயிற்றால் கட்டி தன் ரதத்தில் தூக்கி போட்டு கொண்டு சங்கநாதம் செய்தான். கௌரவ வீரர்களில் முக்கியமானவர்கள் பலரை கந்தர்வர்கள் சிறைப்படுத்தினார்கள். கௌரவ சேனை சிதறடிக்கப்பட்டு சில பாண்டவர்களுடைய ஆசிரமத்திற்குள் ஓடிப்போய் முறையிட்டார்கள். பீமனுக்கு சந்தோஷம் பொங்கிற்று. நாம் செய்ய வேண்டியதை இந்த கந்தர்வர்கள் செய்தார்கள். நம்மை பார்த்து ஏளனம் செய்ய வந்த இந்த துரியோதனனுக்கு தகுந்த சிக்ஷை ஏற்பட்டது. நாம் செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த கந்தர்வ நண்பன் ஏற்றுக்கொண்டான். அவனுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று பீமன் தன் மகிழ்ச்சியை யுதிஷ்டனிடம் தெரிவித்து கொண்டான். அப்பனே, நீ மகிழ்வது சரியல்ல. நம்முடைய குலத்தவர்கள் சிறைப்பட்டதை அறிந்து நாம் சும்மா இருக்கலாகாது. போய் துரியோதனனை விடுவிப்பாயாக என்றான் தர்மபுத்திரன். பீமனுக்கு யுதிஷ்டன் சொன்னது பிடிக்கவில்லை. நம்மை வஞ்சித்து அரக்கு மாளிகையில் எரித்து கொள்ள பார்த்த இந்த பாதகனை நான் ஏன் போய் மீட்க வேண்டும்? என்னை உணவில் விஷம் கலந்த என் கட்டி போட்டு கங்கையில் மூழ்கடித்து சாகடிக்க பார்த்த இந்த துரியோதனன் மேல் ஏன் இரக்கம் கொள்கிறீர்? திரௌபதியை சபையின் முன் இழுத்து அவமானம் செய்து இந்த கொடிய நேசர்களிடம் ஏன் சகோதர பாசம் வைக்க வேண்டும் என்கிறீர் என்றான். அந்த சமயத்தில் பிடிப்பட்ட துரியோதனனுடைய கூக்குரல் கேட்டது. தர்மபுத்திரன் பரபரப்புடன் பீமனுடன் ஆட்சேபனை தகாது என்று சொல்லி தம்பிகளை உடனே போய் கௌரவர்களை மீட்டு கொண்டு வர உத்தரவிட்டான். இதன்மேல் பீமனும் தனஞ்சயனும் தோல்வியடைந்த கௌரவர்களுடைய சேனையை மறுபடியும் திரட்டி கொண்டு போய் கந்தர்வர்களுடன் யுத்தம் துவங்கினார்கள். பாண்டவர்கள் வந்ததும் சித்திரசேனன் தன் கோபத்தை விட்டான். துராத்மாக்களான கௌரவர்களுக்கு பாடம் கற்பிக்கத்தான் இவ்வாறு செய்தேன் என்று சொல்லி கட்டுகளை அவிழ்த்து விட்டு ஊருக்கு உடனே போங்கள் என்று துரியோதனாதியர்களை அனுப்பிவிட்டான். அவமானப்பட்ட கௌரவர்களும் அஸ்தினாபுரத்துக்கு விரைவாக திரும்பினார்கள். புறங்காட்டி ஓடிய கர்ணன் துரியோதனனை வழியில் சந்தித்தான். கர்ணனே, நான் அந்த சித்திரசேனனால் கொல்லப்பட்டு மாண்டு போயிருந்தால் நன்றாய் இருந்திருக்கும் என்றான் துரியோதனன். கர்ணன் என்ன சமாதானம் சொல்லியும் துரியோதனன் கேட்கவில்லை. நான் இவ்விடமே உபவாசம் இருந்து உயிர் நீப்பேன். துச்சாதனா, நீ பட்டம் பெற்றுக்கொண்டு ராஜ்யத்தை ஆழ்வாய். பகைவர்கள் முன் அவமானப்பட்டு இனி என்னால் உயிர் வைத்து கொண்டு இருக்க முடியாது என்றான். துச்சாதனன் அண்ணன் காலை பிடித்து கொண்டு வேண்டாம் வேண்டாம் என்று அழுதான். இவ்வாறு அந்த இரு சகோதரர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து கர்ணனுக்கு பொறுக்கவில்லை.
குரு வம்சத்தவர்களே, இது உங்களுக்கு தகாது. அற்பர்களைப் போல ஏன் புலம்புகிறீர்கள்? சோகத்தில் என்ன நன்மை காண்கிறீர்கள்? தைரியத்தை அடையுங்கள். நீங்கள் துயரப்பட்டால் உங்களுடைய பகைவர்களுக்கு அதில் மகிழ்ச்சி உண்டாகுமே ஒழிய வேறு பயனில்லை. பாண்டவர்களை பாருங்கள். அவர்களுக்கு நேர்ந்த அவமானங்களைக் கண்டு அவர்கள் பிரயோபவேசம் செய்யவில்லை என்றான் கர்ணன். சகுனி பேச ஆரம்பித்தான். கர்ணன் சொன்னதை கேள். பாண்டவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட ராஜ்யத்தை நீ அனுபவிக்க வேண்டியதாயிருக்க ஏன் உயிரை துறக்க வேண்டும் என்கிறாய்? உன்னுடைய யோசனை விபரீதமாக இருக்கிறது. எழுந்து வா, அல்லது இதுவரையில் செய்ததற்கு வருத்தப்படுவதாயிருந்தால் பாண்டவர்களோடு சிநேகம் செய்து கொண்டு அவர்களுடைய ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துவிட்டு சுகத்தை அடை என்றான். இந்த பேச்சை கேட்டதும் மறுபடியும் துரியோதனனுக்கு துர்புத்தி மேலோங்கிற்று. அதுவரையில் தான் சொல்லி வந்த ஏதோ சொப்பனம் போல் தோன்றிற்று. பாண்டவர்களை ஜெயிப்பேன் என்று கத்தினான். பேஷ் என்றான் கர்ணன். மரணத்தில் என்ன நன்மை இருக்கிறது? உயிரோடு இருந்தால் அல்லவோ நன்மைகள் அடையலாம் என்று சொல்லி கர்ணன் துரியோதனனை ஆலிங்கனம் செய்து கொண்டான். எல்லோரும் ஊர் திரும்பினார்கள். போகும்போது கர்ணன், நான் உனக்கு சபதம் செய்து வாக்கு தருகிறேன். 13 வருஷங்கள் கழிந்ததும் நான் யுத்தத்தில் அர்ஜுனனை கொல்லுவேன் என்று கத்தியை தொட்டு துரியோதனனுக்கு பிரதிஜ்ஞை செய்து கொடுத்தான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.